எதிரிகளுடன் கைகோர்த்து துரோகம் செய்பவர்களுக்கு எதிராக கட்சியின் நலன் கருதி துணிச்சலுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தஞ்சையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், எடப்பாடி அணியினர் நிறைவேற்றிய தீர்மானங்கள் செல்லாது என தெரிவித்தார். இதயம் சின்னம்மா அவர்கள் சொன்னதால் முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றைக்கு தேர்தல் கமிஷன் தலைவராக தேர்தல் ஆணைய தலைவராக ஆனார் என்று தெரியவில்லை. நீங்கள் அந்த லெட்டர் பேட பார்த்தாலே தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமைச் செயலகம் இருக்கு. தேர்தல் அணியினர் முறையிட்டதற்கு பிறகு ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரும் இரட்டை இலை சின்னத்தையும் நாங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று அதை தடை விதித்தார்கள். அந்த தேர்தல் முடிந்த பிறகும் அது தடை தொடரும் என்று சொன்னார்கள். இதை கூட தெரியாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா என்று இருக்க வேண்டிய இடத்தில் தலைமை கழகம், இதுவே தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மீறுகின்ற செயல். இது ஒன்று போதும். அவர்கள் மீது யாராவது, நாங்கள் அல்ல, யாராவது அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் இதில் முதல் இதில் கையெழுத்து போட்டிருக்கிற அமைச்சர்களாக இருக்கிற அத்தனை பேரும் பதவியிலிருந்து இறங்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு நன்றாக தெரியும், ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது இரட்டை இலை சின்னத்தின் பெயரை சொல்லி வாக்கு கேட்டதே தவறு என்று பலர் கம்ப்ளைண்ட் செய்திருக்கிறார்கள். இது கூட தெரியவில்லை அவர்களுக்கு. இதை கூட தெரியாமல் அவசர கோலத்திலே நான் ஏற்கனவே சொல்லிட்டு வர்றேன், பல பயங்கள் இருந்துச்சு. இப்ப அடுத்த பயம், நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யறேன். தொண்டர்கள் வீட்டில் நான் இருந்த பொழுதே தினமும் என்னை அடிக்கடி சந்தித்தது எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது மாவட்ட வாரியாகவும் நான் சுற்றுப்பயணம் தொடங்க இருக்கிறேன். நான் அன்றே சொன்னேன், வருகின்ற பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்காக கட்சியை பலப்படுத்த வேண்டும், தொண்டர்களை சந்தித்து ஊக்குவிக்க வேண்டும், பொதுமக்களையும் சந்தித்து பாராளுமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சுற்றுப்பயணம் என்று. ஆனால் இவர்கள் பயத்திலே இதுபோன்ற அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். கட்சியின் சட்டத்திட்ட விதிகளை தவறாக அவர்கள் தெரிந்தும் தவறாக திரித்து கூறுகிறார்கள். இன்டர்பிரேஷன் தவறாக செய்கிறார்கள். ஆனால் ஒன்றை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பொதுச் செயலாளர் இதயம் சின்னம்மா அவர்களை நியமனம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்தது சட்ட விதிக்கு உட்பட்டதுதான் என்று அவர்கள் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்து பதவிகளையும் செல்லுபடியாகும் என்பது எல்லோருக்கும் தெரியும். கழக பொருளாளராக இருக்கின்ற எனது அருமை சகோதரர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் இன்று வரை மாதம் கட்சியின் பொருளாளராக ஊதியம் முதற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் அவர் செக்கிலே கையெழுத்திட்டு அவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நாங்கள் நீக்கியது செல்லுபடியாகின்ற காரணத்தினால்தான் மாண்புமிகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் நியமனம் செய்த திரு சீனிவாசன் அவர்கள் பேங்க் அக்கவுண்ட்ஸை ஆபரேட் செய்ய முடிகிறது. அப்படி இருக்கையில் பொதுச் செயலாளர் அவர்கள் நியமனம் செய்திருக்கிற டிடிவி தினகரன் என்கின்ற நான் துணை பொதுச் செயலாளராக செயல்படுவதில் எந்தவித தடையும் இல்லை. கட்சிக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பேன். தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அது யாராயிருந்தாலும் கழக விதிகளுக்கு, கழகத்தின் வளர்ச்சிக்கு எதிராக செயல்பட்டு எப்படியாவது இந்த பதவியிலே இருந்து கொள்ளலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற தைரியமும் மன வலிமையும் தொண்டர்களின் ஆதரவும் நிச்சயம் மாண்புமிகு அம்மா அவர்களின் இயக்கத்திலே அவரது வழிவந்த எங்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்கிறேன்.